இப்ப எங்களை எங்க கூட்டு போறீங்க? இன்னைக்கு நைட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது. அதான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். எஃப்ஐஆர் போட்டாச்சு, எங்களால எதுவும் பண்ண முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுக்கங்க மேடம். இப்படியா இருந்தாலும் வெளியே எடுத்துடலாம். மச்சான் இந்த அவமானம் தாங்க மாட்டாரு. அவருக்கு ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. நீ வேற பயமுறுத்தாதடா. எல்லாரும் வந்துருவாங்க. ஆத்தா அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. வாய் கூசாம நிறைய பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அக்காவையும் மச்சானையும் பசங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டா. வீட்லலாம் வந்து விசாரிச்சாங்களேப்பா. பல மடங்கு அதிகமா இல்ல அவங்க கெட்டது சொல்லி வச்சிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டு கூட்டு போவாங்க அத்தா. அங்கிருந்து கண்டிப்பா வீட்டு கூட்டு வந்துடலாம் அத்தா. இன்னைக்கு ராத்திரி முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கோமதி இருப்பாளா? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. உள்ள போலாம் வாங்க. வீட்டுக்குள்ள நீங்களும் வாங்கண்ணே. நீங்க தங்கச்சிக்காகவும் மகளுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க. இப்போ தங்கச்சி வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா? சரவணன் மாமா, செந்தில் மாமா, கதர்லாம் எதுவுமே எந்த தப்புமே செய்யாதவங்க. எதுக்குப்பா இப்படி எல்லாம் நடக்கணும்? அம்மாவும் அப்பாவும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. ஜெயிலுக்கு போறதெல்லாம் அவங்களால தாங்கவே முடியாது. எல்லாரும் இன்னைக்கு அங்க வரீங்களா? நாங்க இங்கே இருக்கோம். ஏதாச்சும் வேணும் கூப்பிடுங்க. பழனி அண்ணே பாத்துக்க. சரிண்ணே. இன்னையோட உங்க குடும்ப நிம்மதி தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கங்க. டைவர்ஸ் கேக்குறீங்களோ? டைவர்ஸ் அது எப்படி வாங்குறீங்கன்னு நானும் பாத்துறேன். எங்க அம்மா எப்படி இருக்காங்க சார்? எங்க அப்பா எப்படி இருக்காரு சார்? எங்க அண்ணனுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? சார் சொல்லுங்க சார்.